அன்புக்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வெற்றிகரமாக 2025-26ஆம் கல்வியாண்டில் மார்ச் மாதம் வேதியியல் தேர்வு நடைபெற்று முடிந்தது. அந்த நடைபெற்ற தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் வினாக்கள், விடைகள், விளக்கங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் கொஷின் நம்பர் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதில் நம்பர் 1 பாருங்கள். கூற்று: ஃப்ராங்கல் குறைபாட்டின் காரணமாக படிக திண்மத்தின் அடர்த்தி குறைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம்: ஃப்ராங்கல் குறைபாட்டில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் படிகத்தை விட்டு வெளியேறுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இரண்டுமே பார்த்திங்கன்னா தவறு. என்ன காரணம்னா, இந்த ஃப்ராங்கல் குறைபாட்டால் படிகத்தின் அடர்த்தி குறையாது. அது குறைவதற்கு காரணம் ஷாட்கி குறைபாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாட்கி. இந்த ஷாட்கி குறைபாட்டினால படிகத்தின் அடர்த்தி குறையும். அதே போல் ஷாட்கி குறைபாட்டில் தான் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் வெளியேறும் அப்படின்றது தான். ஸோ அதனால் இதுக்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. ஃப்ராங்கல் அப்படின்ற பேரை கொடுத்துட்டு ஷாட்கி குறைபாட்டுக்கான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. 6வது பாடத்தில் 21வது வினாவாக இடம்பெற்றுள்ளது. இதிலே நமக்கு இன்னும் கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த ஃப்ராங்கல் குறைபாடு யாரை காட்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஏஜிபிஆர், சில்வர் புரோமைடு அப்படின்றது கிடைக்கும். நமக்கு ஷாட்கி குறைபாடு அயானிக் காம்பவுண்ட்ஸான சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இவர்களெல்லாம் ஷாட்கி குறைபாட்டில் காட்டுவாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கும் பாருங்கள். கேசிஎல், என்ஏசிஎல் ஒரு ஷாட்கி டிஃபெக்ட்டு. ஏஜிசிஎல், ஜிங்க் சல்ஃபைடு எல்லாமே ஃப்ராங்கல் டிஃபெக்ட்டு. இந்த ஏஜிபிஆர் சில்வர் புரோமைடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே ஷோ பண்ணும். ஷாட்கி, ஃப்ராங்கல் ரெண்டுத்தையும் காட்டும். தென் கொஷின் நம்பர் 2 பாருங்கள். ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மற்றும் பீட்டா டி குளுக்கோஸ் ஆகியன எனன்ஷியோமர், எபிமர், வசமாற்றியங்கள், ஆனோமர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ஃபா டி ப்ளஸ் குளுக்கோஸ், பீட்டா டி ப்ளஸ் குளுக்கோஸ் என்பவர்கள் ஆனோமர்கள். இது புத்தகத்தின் பின்பக்கம் 14வது பாடத்தில் 23வது வினாவாக இடம்பெற்றிருக்கு. அது என்ன சார் ஆனோமர் அப்படின்னா பாருங்கள், இதுதான் குளுக்கோஸினுடைய வளைய அமைப்பு. இந்த வளைய அமைப்பில் பாருங்கள், இந்த CH2OH தொகுதிக்கு எதிர் திசையில் முதலாவது கார்பன், ஃபஸ்ட்டு கார்பனில் OH தொகுதி இருந்தால் அதற்கு ஆல்ஃபா ஃபார்ம் அப்படின்னும், அதே CH2OH சைடு முதல் கார்பன் இருக்கக்கூடிய OH தொகுதி இணைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு பீட்டா ஃபார்ம் அப்படின்னும் பேர். ஸோ ஒரே ஒரு கார்பனில் இணைக்கப்பட்டுள்ள தொகுதிகள் மட்டும் மாறுபட்டு இருந்தால் அவர்களுக்கு ஆனோமர்கள் அப்படின்னு பேர். இதே வகையில் இது C1 ஆனோமர், 1வது கார்பனில் தான் வேறுபட்டு இருக்காங்க. அதே போல் C2 ஆனோமர் அப்படின்றத நமக்கு கேள்விகள் கேட்கலாம். அவர்கள் குளுக்கோஸ் மற்றும் மேனோஸ் அப்படின்னும், C4 ஆனோமர் 4வது கார்பனில் வேறுபட்டிருக்கிறவங்க குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸ் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. கொஷின் நம்பர் 3 பாருங்கள். KA மற்றும் மின்பகுளியின் செறிவுகளின் அடிப்படையில் சோடியம் ஃபார்மேட் கரைசலின் pH மதிப்பு என்ன அப்படின்றது இது புத்தகத்தின் உள்பக்கம் 8வது பாடத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. புத்தகத்தில் வால்யூம் 2 பேஜ் நம்பர் 23வது பக்கத்தில் இதற்கான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ pH = 7 கூட்டல் 1/2 pKa + 1/2 log C அப்படின்றது இதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 4க்கு போகலாம். இங்கே பிளாட்டினம், பிரிடின், அமோனியா, புரோமின், Cl என்ற அணைவு சேர்மத்திற்கு சாத்தியமான வடிவ மாற்றியங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் புத்தகத்தின் பின்பக்கம் 5வது பாடத்தில் 12வது வினாவாக இருக்குது. அதுக்கு சரியான விடை 3 அப்படின்றது. இந்த பகுதியில் பிளாட்டினம் அப்படின்றது ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். அதனால் பாருங்கள், இது மாதிரி இருக்கும். ஸ்கொயர் பிளேனாரில் ஒரு லிகாண்டு பிரிடினை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த பகுதியில் அம்மோனியா அப்படின்றத மாற்ற போகிறோம். அதே போல் இந்த பகுதியில் புரோமின் அப்படின்றத கொண்டு வர போகிறோம். தென் இந்த பகுதியில் யாரை கொண்டு வர போகிறோம்? குளோரின் அப்படின்றத கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி பிரிடினுக்கு எதிராக அம்மோனியா அப்படின்றதையும், அதே மாதிரி பிரிடினுக்கு எதிராக புரோமின், பிரிடினுக்கு எதிராக குளோரின் அப்படின்றத அமைக்கும் பொழுது நமக்கு 3 வகையான மாற்றியங்கள் நமக்கு கிடைக்கும். கொஷின் நம்பர் 5 பாருங்கள். 298 கெல்வின் வெப்பநிலையில் 0.5 மோல் டெசிமீட்டர் கியூப் செறிவுடைய AgNO3 கரைசலின் நியம கடத்து திறன் மதிப்பு 5.7
76 பெருக்கல் 10⁻³ சீமன் சென்டிமீட்டர் -1 எனில் அதன் மோலார் கடத்து திறன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது புத்தகத்தின் பின்பக்கம் 9வது பாடத்தில் 4வது வினாவாக இடம்பெற்றிருக்கு. அதுக்கு சரியான விடை வந்து 11.52 சீமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் -1. ஸோ இதுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா λm κ/c அப்படின்னு சொல்கிறோம். இந்த கப்பா அப்படின்றது நமக்கு மதிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நியம கடத்து திறன் டிவைடட் பை நமக்கு கான்சன்ட்ரேஷன் செறிவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.5 மோல் டெசிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அந்த 0.5 லிட்டரால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் 0.0005 மோல் டெசிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள் 1 10 100 1000 அப்படின்னா 5 பெருக்கல் 10⁻³ அப்படின்னு 4 டிஜிட்லேயே -4 அப்படின்னு எழுதலாம். அந்த மதிப்பை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த -4 டிவைட்லேருந்து மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த +4 -3 கேன்சல் ஆகிட்டு +1 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்பொழுது உங்களுக்கு 57/0.6 டிவைடட் பை 5 இதை கேன்சல் பண்ணும்பொழுது உங்களுக்கு 11.52 அப்படின்றது தான் நமக்கு இதனுடைய மதிப்பு. கொஷின் நம்பர் நமக்கு 6க்கு போகலாம். பாருங்கள், புரோப்பேன் 2ஆல் அப்படின்றத நீரற்ற ஜிங்க் குளோரைடு மற்றும் அடர் HCl உடன் வினைபுரிந்து தருவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு லூகாஸ் சோதனை. இது வந்து ஆல்கஹால்களுக்கான லூகாஸ் சோதனை. அதில் நம்ம எந்த ஆல்கஹாலை பற்றி பேசுகிறோம், ஒரு செகண்டரி ஆல்கஹால் புரோப்பேன் 2ஆல் அப்படின்றது இது புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. 11வது பாடத்தில் வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 118 இருக்குது. ஒரு செகண்டரி ஆல்கஹால் பாருங்கள் இங்கே இருக்குது. ஒரு புரோப்பேன் 2ஆல் வந்து நீரற்ற ஜிங்க் குளோரைடு அதே போல் கான்சன்ட்ரேட்டட் HCl நீங்கள் சேர்த்து ட்ரீட் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இங்கே இருக்கக்கூடிய கூட சேர்ந்து வாட்டராக போயிட்டு அந்த இடத்துல குளோரின் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு 2-குளோரோப்ரோப்பேன் அப்படின்றது கிடைக்கும். தென் கொஷின் நம்பர் 7க்கு போகலாம். பாருங்கள், நமக்கு ஈத்தீன் அப்படின்றது கொடுத்துட்டு ஓசோனாலைசிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அண்ட் வாட்டர் நமக்கு எக்ஸ் அப்படின்றது கிடைக்கிது. தென் அது வந்து ஃபர்தராக அமோனியா கூட ட்ரீட் பண்ணுறாங்க, ஒய்ன்றது கிடைக்கிது. ஸோ ஃபைண்ட் தி எக்ஸ் அண்ட் ஒய். இங்கே நமக்கு கேள்வி வந்து டைரெக்டாக ஒய் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புத்தகத்தின் பின்பக்கம் 12வது பாடத்தில் 5வது வினாவாக இருக்குது. இது யாரை தயாரிக்கக்கூடிய வினை வந்து யூரோட்ரோஃபின் அப்படின்றதை தயாரிக்கக்கூடிய வினை. வால்யூம் 2ல் பக்கத்தை வந்து 165ஆம் பக்கத்தில் இருக்குது. நமக்கு ஈத்தீனை வந்து பாருங்கள் ஓசோனாலைசிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபார்மால்டிகைடு அப்படின்றது கிடைக்கும். இந்த ஃபார்மால்டிகைடு 4 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கூட சேர்த்து ட்ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு யூரோட்ரோஃபின் அப்படின்றது கிடைக்கும். இந்த யூரோட்ரோஃபினுக்கு இன்னொரு பேர் தான் பாருங்கள் எக்ஸாமெத்திலின். 6 முறை CH2 இருக்குது, அதனால் எக்ஸாமெத்திலின். நைட்ரஜன் எத்தனை முறை 4 டைம்ஸ் இருக்குது, அதனால் டெட்ராமின். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 8 பாருங்கள், பின் வருவனவற்றுள் எத்தனிம பிரித்தெடுத்தலில் மின் வேதி முறை பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்தின் பின்பக்கம் முதல் பாடத்தில் 10வது வினாவாக இடம்பெற்றிருக்கு. ஆன்சர் வந்து சோடியம். சோடியத்தை பிரித்தெடுக்க எலக்ட்ராலைசிஸ் மின்னார் பகுத்தல் அப்படின்றது நமக்கு பயன்படுத்துகிறாங்க. தென் கொஷின் நம்பர் 9 பாருங்கள், ஒரு கதிரியக்க தனிமத்தின் அரைவால் காலம் ஹாஃப் லைஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கனாக்கில் 140 டேஸ் 140 நாட்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எனில் 560 நாட்களுக்கு பின்னர் 1 கிராம் அப்படின்றது கிடைக்கிது தனிமமானது. அப்படின்னா எவ்வளவு ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்கு என்று இந்த புத்தகத்தின் பின்பக்கம் 7வது பாடத்தில் 23வது வினாவாக இடம்பெற்று இருக்கு. இதுக்கு சரியான விடை வந்து நமக்கு 1/16 கிராம்ன்றதாக குறைஞ்சிருக்கும். எப்படி குறையுது அப்படின்னா பாருங்கள், ஆஃப் லைஃப் எவ்வளோ சொல்கிறோம், அரை ஆயுட்காலம் வந்து 140 நாட்கள். இந்த அரை வந்து 1/4 மாறுறதுக்கு 280 இருக்கும். அந்த 1/4 1/8 மாறுறதுக்கு 420. தென் அது கூட 160 மாறுறதுக்கு 560. இந்த 560 டேஸில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 1/16 மடங்கு வந்து குறைந்திருக்கு அப்படின்றது ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்று எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது புத்தகத்தின் உள்பக்கம் 4வது பாடத்தில் வால்யூம் 1 பேஜ் நம்பர் 121 கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், கோபால்ட் 3+ அயன் 2+ சம எண்ணிக்கையிலான தனித்த இணையாகாத எலக்ட்ரான்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூற்று சரிதான். கோபால்ட் 3+ அயன் 2+ ரெண்டுமே D6 கான்ஃபிகரேஷன், அதனால் 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுத்திலுமே இருக்காங்க. தென் செகண்ட், இதுவரை அறியப்பட்ட அனைத்து உலோகங்களிலும் அறை வெப்பநிலையில் வெள்ளியானது சில்வர் Ag.
அதிக மின்கடத்தும் திறனை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். மூன்றாவது பாருங்கள், ஒரு பதிலீடு அடைந்த உலோக கலவை உருவாக கரைப்பான் மற்றும் கரைப்பொருள் ஆகியவற்றின் அணு ஆரங்களுக்கு இடையேயான வேறுபாடு 15% குறைவாக இருக்க வேண்டும். இதுவும் சரிதான். ஆப்ஷன் டி பாருங்கள், ஒரு உலோகத்தின் திட்ட மின்முனை அழுத்த மதிப்பானது அதிக எதிர்குறி மதிப்பை பெற்று இருப்பின் அந்த உலோகமானது ஒரு வலிமையான ஆக்சிஜன் ஏற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஆக்சிஜன் ஏற்றி கிடையாது, அது ஆக்சிஜன் ஒடுக்கியாக செயல்படும். இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு புத்தகத்தில் 123ஆம் பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு 114ஆம் பக்கத்திலும், மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்டு 124ஆவது பக்கத்திலும், நான்காவது ஸ்டேட்மெண்ட்டு 121ஆம் பக்கத்திலும் இருக்குது. தேவையுள்ளவர்கள் அங்கேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கொஷின் நம்பர் 11 பாருங்கள், ஒரு உணர்வேற்பி மையத்துடன் பிணைந்து அதன் இயல்பான செயல்பாட்டை தடுக்கும் மருந்துகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எதிர்வினை ஊக்கிகள் அப்படின்னு பேர். இது புத்தகத்தின் பின்பக்கத்தில் 15ஆவது பாடத்தில் 3ஆவது வினாக்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. கொஷின் நம்பர் 12க்கு போகலாம். பாருங்கள், யார் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு நைட்ரோ மீத்தேனை எடுத்து டின் அண்ட் HCl போட்டு ரிடக்ஷன் பண்ணுறோம். ரிடக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு ஏன்றது கிடைக்கிறாங்க. யார் இங்கே இருக்கக்கூடிய NO2க்கு பதிலாக நம்மளுக்கு NH2 அனிலீன்ன்றது கிடைக்கும். தென் அந்த அனிலீனை பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் NaNO2 HCl போட்டு ட்ரீட் பண்ணுறோம். நமக்கு பீன்றது கிடைக்கிறாங்க. அவருக்கு என்ன பேர், பென்சின் டையசோனியம் குளோரைடுன்றது கிடைக்கிது. அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கிறாங்க, சி. அந்த சின்றது யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஃபீனால் அப்படின்றது சரியான விடை. இது புத்தகத்தின் பின்பக்கத்தில் 13ஆவது பாடத்தில் 13ஆவது வினாவாக இடம்பெற்றிருக்கு. ஸோ சரியான ஆன்சர் C6H5OH ஃபீனால் அப்படின்றது சரியான விடை. கொஷின் நம்பர் 13 பாருங்கள், +1 ஆக்சிஜனேற்ற நிலையின் நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும் வரிசை. இது புத்தகத்தின் பின்பக்கம் 2ஆவது பாடத்தில் 20ஆவது வினாவாக இருக்குது. இது மந்த இணை விளைவு இன்னட்ஃபேர் எஃபெக்டை பேஸ் பண்ணி இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 13ஆவது தொகுதியில் இருக்கக்கூடிய போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் இவர்களுக்கு எல்லாமே இணைத்திறன் 3ஆக தான் இருப்பாங்க. +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது இருக்கும். பட் இந்த அலுமினியத்துக்கு கீழே போகும் பொழுது நமக்கு டி ஆர்பிட்டால் அப்படின்றது நமக்கு வரதுனால அங்கே ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதிகம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே போகும்பொழுது வேலன்சி 2 குறைய ஆரம்பிக்கும். யார் அந்த 2 அப்படின்னு கேட்டாக்கல, இன்னர் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய அந்த எஸ் ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்கள் வேதி வினையில் ஈடுபடாது. வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டுமே வேதி வினையில் ஈடுபடும். அந்த விளைவுக்கு மந்த இணை விளைவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வரிசை பார்த்திங்கன்னா அலுமினியம், கேலியம், இண்டியம், தேலியம் அப்படின்றது சரியான விடை, இன்னட்ஃபேர் எஃபெக்ட். கொஷின் நம்பர் 14 பாருங்கள், ஒரு அயனியின் வீழ்படிவாகும் திறன் பின்வரும் பண்புகளில் எதை சார்ந்து அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அயான் டெபாசிட் ஆகிறதா, அதாவது கொயாகுலேட்டிங் பவர் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அயனியினுடைய மின்சுமை அளவு, அதே மாதிரி மின்சுமையினுடைய குறி அப்படின்றது கேள்வி கொடுத்துருக்காங்க. நமக்கு புத்தகத்தின் பின்பக்கத்தில் 10ஆவது பாடத்தில் 19ஆவது வினாவாக இடம்பெற்றிருக்கு. தென் இந்த பாடப்பகுதியில் ஒரு மதிப்பெண்ணில் கடைசி வினா, ஜெனான் எக்ஸாஃப்ளூரைடு அப்படின்றது முழுமையான கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது நமக்கு யார் கிடைக்கிறாங்க அப்படின்றது. இது புத்தகத்தின் பின்பக்கம் 3ஆவது பாடத்தில் 15ஆவது வினாவாக இருக்குது. ஆன்சர் நமக்கு ஜெனான் ட்ரையாக்சைடு அப்படின்றது கிடைக்கும். பாருங்கள், ஜெனான் எக்ஸாஃப்ளூரைடு 3 moles ஆஃப் வாட்டர் பண்ணும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய 3 × 2 6 ஹைட்ரஜன் 6 ஃப்ளூரின் கூட சேர்ந்து 6 moles ஆஃப் HF ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ரிமூவ் ஆயிடுவாங்க. தென் 3O உங்களுக்கு சேர்ந்து ஜெனான் ட்ரையாக்சைடு அப்படின்றது கிடைக்கும். ஸோ நடந்து முடிந்த 2025-26ஆம் ஆண்டு வேதியியல் வினாத்தாளை முழுமையாக பகுப்பாய்வு செய்யும் பொழுது நமக்கு இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தின் பின்பக்கம் இருந்து 12 வினாக்களும் புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து 3 வினாக்களும் கேட்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று மற்ற 2 மதிப்பெண் வினாக்கள் நமக்கு 2 மதிப்பெண், இது 2 மார்க். 2 மதிப்பெண்ணில் எது புத்தகத்தின் உள்பக்கம் இருந்து புக் பேக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதும், 3 மதிப்பெண் வினாக்கள் எது புத்தகத்தின் உள்பக்கம் புத்தகத்தின் பின்பக்கம், அதே போல் 5 மதிப்பெண் வினாக்கள் ஒவ்வொரு பாட வாரியாக எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, எவ்வளவு மதிப்பெண்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றது இந்த பகுதியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.
உங்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு இது தேவை அப்படின்னும் பொழுது இந்த ஃப்ளோ சார்ட்டையும் இந்த அனாலிசிஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அடுத்த வீடியோவில் வந்து 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்கள்,